இந்த சாமியை எங்க போய் எந்த எப்ப எந்த இடத்துல எப்படி கும்பிடுங்க சொல்லு. சாமி சாமி நான் என்னைக்குமே விவரமா தான் கேட்கறது. இது மாதிரி யாருமே கேட்டதில்லை சாமி. நீங்க ஒரு ஆள் தான் சாமி. தெளிவுபடுத்தணும்ல. ரொம்ப சந்தோஷம். நான் சொல்லட்டுமா எப்படி அந்த சாமியை எங்க போய் கும்பிடுங்க? நானும் என் பொண்டாட்டி குப்பியும் சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு குளிச்சிடுவான். டேய் இப்போ நீ சொல்லிக்கிற பார்த்தா குளிக்காம மாதிரி தான் இருந்தது. காலையில் எழுந்து நீராடி அப்படி சொல்லு. சாயங்காலம் 6 மணிக்கு போய் குளிக்கிறவங்கள சும்மா இருங்க, உங்க இஷ்டத்துக்கு குளிக்க முடியாது. வேர்வை வர சாமி கும்பிட்றதுக்கு வேற ஒரு இந்த நமஸ்காரத்துக்கு சாயந்தரம் தான் குளிக்கணும். சரி, அப்புறம் ஒரு 7 மணிக்கெல்லாம் இறை எடுத்துருவோம். இறை எடுக்கிறதுன்னா சாப்பிட்டுருவான். சாப்பிடுறதா? அப்புறம் ஒரு 8 மணிக்கெல்லாம் பிள்ளைகளை தூங்க போட்டுருவோம். எதுக்கு? நமஸ்காரம் பண்ண போக. கிறுக்குத்தனமா பேசியிருக்கேன். சாமி கும்பிட போவில வரக்கூடிய சந்ததிகளுக்கு சொல்லி கொடுக்கணும்யா. என்ன பேசுற நீ? வரக்கூடிய சந்ததிக்கு இப்படித்தான் சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா தானே அவங்களுக்கு தெரியும். உனக்கு மட்டும் தெரிஞ்சா போதுமா? பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். என்ன பேசுற நீ? என்ன உன் பேச்சை கேட்டு பிள்ளைகளை கூட்டிகிட்டு போனால் என் குடும்பம் உருப்பிடும். ஒன்று அவனுக்கு டச்சு செல்ல வாங்கி கொடுத்துட்டா ஜெபத்தில் படுத்துக்கிட்டு ஜெக்ஸு படம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் சொல்லி கொடுக்கலாம் வேண்டாம். அப்புறம் பாருங்க பிள்ளையெல்லாம் தூங்கிடும். சரி, ஒரு 9-9:30 இந்த நமஸ்காரம் பண்றதுக்கு நாங்க தனியா குடிச்ச வச்சிருக்கோம். வீடு என்ன பூஜை அறை இருக்கும்ல, அதனால. அது மாதிரி சரி, முதல்ல என் குப்பி தான் போய் அந்த குடிச்சக்குள்ள மல்லாக்கப்படுத்துக்குவான். கிறுக்கு மாதிரி பேசியிருக்க நீ. நீ பேசுற நீ? கோவிலை வலம் வருவது பெரிது கிடையாது. கற்ப கிரகத்திலே சிற்பத்தை வணங்குவது பெரிது கிடையாது. கொடிமரத்தின் அருகிலே குப்பி 2 நீட்டி, கால்கள் 2 நீட்டி, உடம்பிலே உள்ள அனைத்து பாகங்களும் மண்ணிலே பட செய்ய வேண்டும். அதற்கு பேர் தான் சாஷ்டாங்க நமஸ்காரம். குப்பரப்படுகிறது போய் மல்லாக என்ன பேச்சு பேசுற நீ? சாமி முடியா நீ என்ன பண்ற நீ? மல்லாக போய் படுப்பாங்க சாமி. கொடிமரத்துல போய் குப்பர தாயா படுக்கணும். என்ன கை 2 நீட்டுமே? என்ன இப்படி பேசிக்கிறீங்க? என்ன பிடிக்கும் வருது ஐயா? கொடி மரத்து அடியில தான் குப்பரை படுக்கணும். அப்புறம் ஆனால் குடிசைக்குள்ள மல்லாக்கத்தான் படுக்கணும். வித்தியாசமான சாமி போல. அவன் போய் படுத்துக்குவான், நான் வெளியில நிற்பேன். அப்புறத்தான் மந்திரத்தை அவதான் ஆரம்பிப்பான். அந்த மந்திரம் கூட நீ சொல்ல மாட்டியா? அவதான் ஆரம்பிப்பான். முதல் எழுத்த எப்படி? ஏய் அப்படியே அப்படி சொல்லியா? உன் பேச்சை கேட்டு செஞ்சா உசுறு தான் போகும், ஆசை வராது. உணர்ச்சி வச்சப்பட்டு சொல்லுவா. மல்லாக்கப்படு வெளியில நிக்கிறேன், எனக்கு கிளம்பிருந்தா சாமி வந்துடும்.